நெடுவாடி இன்னைக்கு கோயிலுக்கு போவோமா? சரிக்கா வாங்க போவோம். இல்ல குட்டி, இன்னைக்கு உனக்கு எத்தனை வயசு ஆகுது? இன்னைக்கு எனக்கு 4 வயசு ஆக போகுது பாட்டி. சரி மக்களே, வாங்க பிறந்த அளவுமா பிள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாயா. சின்ன பொண்ணு கூட்டிட்டு போறாக்கா? என்ன ஏதோ என் பேர்லாம் கேட்ட போல இருந்து. சரி சின்ன பொண்ணு கோயிலுக்கு போடலையா? நீ காலைல கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த. போதுக்கு தாங்க குளிச்சுட்டு வந்தேன். இப்ப ஜில்ல கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஜில்லு இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கட்டு சின்ன பொண்ணு. நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? ஜில்ல கூட்டிட்டு போகாம நான் எப்படி கோயிலுக்கு போவேன்? பின்ன எனக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு நான் கோயிலுக்கு போறேன். ஜில்லுக்கு தானே, அப்ப ஜில்ல தானே கூட்டிட்டு போகணும். சொன்னா கேளம்மா, பிறந்தநாள் விசேஷமா இருக்க பிள்ளை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது வெளியில எங்கேயும். என்னவும் சரி, அப்ப நாங்க முன்னேற மட்டும் கூட்டிட்டு போறோம். அப்ப ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லாம் கூட்டிட்டு போ. அவங்க சுவாறு கறி வச்சிட்டு இருப்பாவ, நாங்க மட்டும் போயிட்டு வரோம் கோயிலுக்கு. சரி என்னவும் பண்ணு, கோயிலுக்கு போனா சரிதான். சரிங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா திருநூறு எடுத்துக்கோ. உங்களுக்கு யாருக்கு பேர்லம்மா அபிஷேகம் பண்ணணும்? என்ன என் பிள்ளைக்கு தான் பிறந்த நாள், அவளே பேர்ல தான் அபிஷேகம் பண்ணணும். சரி பேர் என்ன? ஜில்லு. சரி பிள்ளை எங்க? என் பிள்ளை வீட்டுல இருக்கு. ஏம்மா நான் பிறந்த நாள் பிள்ளைய கேட்டேம்மா. என் பிள்ளை தான் பிறந்த நாள் பிள்ளை பூசாரி. அட யாருமா நீங்க எல்லாம்? பிள்ளைய வீட்டுல விட்டு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்களுக்கா பிறந்த நாள்? அவங்க பிள்ளை பிறந்த நாள்னா அவங்க கோயிலுக்கு வந்திருக்காவ. சரி என்னமோ ஒண்ணு, ஒரு அபிஷேகத்தை பண்ணி முடியே. இந்தாங்கம்மா திருநூறு எடுத்துக்கிடுங்க. எக்கோ ராணியக்கோ, ஜில்லு கேட்டு டிவியில ஓடுதுக்கோ, ஓடி வாங்க பாப்போம். சின்ன பொண்ணு இன்னும் வந்துட்டேன். ஏக்கோ ஒரு கை பிடிங்க, இதை இறக்கி கீழே வச்சுட்டு போவோம். ஏக்கா என் பிள்ளை ஜில்ல பாருங்கக்கா, எவ்வளவு அழகா இருக்கா. இது நெடுவாளி மேடம் வீடு தானே? நீங்க எங்க SS ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி நீங்கள சாப்பாடு, அதை தான் கொண்டு வந்தேன். சரி போ, அந்த டேபிள்ல வச்சுட்டு போ. சரி காசு தந்தாவளா? அதெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மேடம். தம்பிடே, உன்னை இப்பதான் இந்த ஊர்ல புதுசா பாக்க, நீ இப்பதான் புதுசா கூடி வந்திருக்கியோ? நான் வெளிநாட்டுல தங்கி படிச்சிட்டு இருந்தேன்னா இப்பதான் படிப்பு முடிஞ்சு இங்க வந்திருக்கேன். நீ வெளிநாட்டுல தங்கி படிச்சுட்டு இந்த ஹோட்டல்ல இருந்து வேலை பாக்குதியா? நான் வேலை ஒன்றும் பார்க்கல, இது எங்க அப்பா ஹோட்டல் தான். ஓ அப்படியா, சரி சரி. இவ்வளவு நல்ல பையனா இருக்க, வெளிநாட்டுல தங்கி படிச்சுட்டு இங்க வந்து இந்த வேலை பாக்குதியே. அப்பாவுக்கு ஒரு உதவி செய்த போல இருக்கும்ல. உன்ன உங்க அப்பா நல்லா வளர்த்திருக்காருப்பா. சரி ஆன்ட்டி போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட். இந்த ஆடை நீங்க எப்படி எடுத்தீங்க? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லைக்கா. நம்ம ஒரு 4-5 ஃபோட்டோ போல பிள்ளை நம்ம கையில் இருக்க போல 4-5 ஃபோட்டோ எடுத்து இந்த எடிட்டர்ஸுக்கு அனுப்பி விட்டா போதும். அவங்க பாட்டெல்லாம் போட்டு ஒரு ஆட் மாதிரி நமக்கு எடுத்து தருவாங்க. அதை ஃபோட்டோ கம்பெனியில் கொடுத்து எடிட் பண்ணி போட்டா போதும். அவ்வளவுதானே சின்ன பொண்ணு? நான் ஏதோ கஷ்டம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ என் பிள்ளை கல்யாணத்துக்கு இருக்குல்ல, இது போல அவனுக்கு ஒரு 4-5 போட்டோவும் பொண்ணுக்கு 4-5 போட்டோவும் எடுத்து இது போல எனக்கு நீ பண்ணி தருவியா? டிவியில போட்டு விடுவோம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னன்னா, இந்த மரத்துல எத்தனை இலை இருக்குன்னு இன்னைக்கு என்ன போறோம். பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போனே இல்லாம ஒரு யூடியூபரா? ஐயோ, போனே கையில இல்லாம சீனை போட்டுட்டோமே. ஹலோ, நானும் பாத்துட்டே இருக்கேன், என்ன பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க என் பின்னாடி வாங்க. உன் பின்னாடி வரதுக்கு நான் என்ன, நீ வளர்த்த நாயா? சரிங்க அப்புறமா பாப்போம். டேய் மச்சான் இரு, வந்துட்டேன். என்னடா இப்பெல்லாம் பயங்கர பிஸி ஆயிட்டு போல இருக்கு, ஆளே வெளில எல்லாம் காணோம். டேய் அது ஒரு பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? யாரா? டேய் அவ உனக்கு தெரியாதா? ஜனனிக்கு தங்கச்சி கீர்த்தனா. ஜனனிக்கு தங்கச்சி எல்லாம் உண்டா? எதுக்குடா கேட்க? சும்மா சும்மா. அண்ணா ஐசு வா, உன்னை ஸ்கூல்ல கொண்டு விட்டுருக்கேன். ஐசு அண்ணா, என் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா, நான் கூடயே போயிருவேன் சரியா? யாரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கா இந்த ஊர்ல? கீர்த்தனா, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. கீர்த்தனாவா? சரி அண்ணா, நான் போயிட்டு வரேன் சரியா? சரி சரி பாத்து போ. இவன் நம்ம தங்கச்சிக்கு ஃப்ரெண்டா? மச்சான் ஏன்டா? ஒன்னும் இல்ல. என்னடி புதுசா பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீ இப்படி வரமாட்டியே? இல்ல, நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கத பார்த்தேன்னா அதான் உன் கூட வரலாம்னு சொல்லி வந்தேன். என்னடா பாத்துருக்க? வண்டியில ஏறி எங்கேயா சுத்துவோம். சரிடா. எக்கோ லட்சுமி எக்கோ, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? வெண்ண ஏட்டி, என்ன சோதிக்கிறதுக்குன்னே நீ பிறந்திருக்கியாட்டி? சரி அக்கா, நான் டவுட்டா கேக்கேன். நீங்க தலையில அடிச்சிருக்கிறது டை, நீங்க ஒரு பல்லு வச்சிருக்கீல்ல, அது செட்டு பல்லா இல்ல உங்க நார்மல் பல்லு தானா? என்னது செட்டு பல்லான்னு கேட்க? எனக்கு நீ 75-80 வயசு ஆயிட்டு செட்டு பல்லு வச்சு நடக்கக்கு. ஒரு 74 இருக்கும், அப்புறம் அடுத்த வருஷம் தான் 75 இருக்கும். இதான் இவ்வளவு கிட்ட இருக்கவே கூடாதுன்னு சொல்லாது. ராணியக்கா, நான் வீட்டுக்கு போறேன் சரியா? எப்போ லட்சுக்கு கோவத்தை பாருங்களோ ராணியக்கா.
என்ன சின்ன பொண்ணு பின்ன நீங்க எல்லாம் அவளுக்கு பிள்ளைக்கே கல்யாணம் ஆக போகுது நீங்க இன்னும் அவளை வச்சு ஓட்டிட்டு இருந்தா அவளுக்கு கோவம் வராதா? ஓட்டதுக்கு அவங்க என்ன நொங்கு வண்டியா? சரி சின்ன பொண்ணு, நானும் வீடு வர போயிட்டு வரேன். அவங்க வந்திருப்பாவ, போய் சோறு கொடுத்துட்டு அடுத்து வர மாதிரி, சரியா? சரிக்கோ, போயிட்டு வாங்க. அடுத்துதான் கேக் வெட்டணும், சரியா? ஓடி வந்துருங்க. வசந்தி அக்கா, இன்னும் ரேஷன் கடை திறப்பாவில்ல? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம பிள்ளை கேக்கெல்லாம் வெட்டி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி போல அங்க போய் கியூல நின்னாதான் 5 மணி நமக்கு சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியும். அது என்னமோ கரெக்ட் தான். இந்த ரேஷன் கடைக்கு காலையிலேயே போய் கிடந்தாதான் சாயங்காலம் வர முடியும். ஆமா தளபதி, இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்க இடத்துல ஒரே ஒரு ரேஷன் கடை. எக்கோ பின்ன ஒரு ஊருக்கு 2 ரேஷன் கடையா இருக்கும்? ஒரு ஊர்ல எவ்வளவு ஆளுவ இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரே ஒரு ரேஷன் கடை தான் இருக்கும். வாயிலுவே, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்னத்தையாவது கேட்டுட்டு வந்து எதையா சொல்லிட்டு இருப்ப. நிறைய ஆளுவ இருந்தா ஒரு இடத்துல 2 ரேஷன் கடை வேணாலும் இருக்கும். சரி அக்கா, வாங்க. என் மாமியார் என்ன செய்துன்னு போய் பார்த்துட்டு வரோம். அப்பவே கூப்பிட்டுலாம். நீங்க போங்க சின்ன பொண்ணு, நான் ஒன்றும் வரல. நான் வந்தாலே அது கடந்து என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கேன். வசந்தி அதை செய் இதை செய்யு. எக்கா வாங்கக்கா, அது அப்படி ஒன்றும் வேலை செய்யுது. அது அப்படி வேலை செஞ்சா நம்ம போயிடலாம். சரி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு சொல்லுகனால மட்டும்தான் வாரேன், இல்லைன்னா வந்திருக்கே மாட்டேன். 4 முடி அப்படியே படம் காட்டிட்டாலும் ராணி, ரத்தமுனி மணி 12, இவவே வேற வந்துட்டாவளே. நான் மணியும் பார்க்காம ஓடி வந்துட்டு, கடவுளே இவைய நெடுவாளி விட்டு போனேன்னு சொன்னா அறுத்துல கிடைப்பாரு. ராணி, ஒன்னதானே கூட்டிட்டு இருக்கேன், என் காது கேட்கலையா? சரி, நம்மளும் அப்படியே கோவத்துல இருந்த போலயே மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா அறுத்து கிழிச்சிருவாரு. கடவுளே, ஏன் ஒரு மாதிரி அலறிட்டு இருக்கியா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு நான் கேட்டுட்டு இருக்கேன். மணி எத்தனை ஆச்சு ராணி? எனக்கு 1 மணிக்கு அங்க போண்டாமா வேலை செய்ய? மணி 12 தானங்க ஆச்சு, அதுக்கும் எதுக்கு கிடந்து கத்திட்டே கிடைக்கீங்க? அப்ப சோறு பத்திர நான் மண்ணையா வரைக்குனாக்கு அடுப்புல போய் பார்த்தா ஒரு சோறு கூட இல்ல. காலையில எந்த ஆளை போய் தொலைஞ்சிட்ட? எங்க மரியாதை முக்கியம், அப்புறம் கடுப்பாயிட்டேன்னு வைங்களா, சோறே பொங்கி தர மாட்டே சொல்லியாச்சு. நீ எனக்கு எங்க போனேன்னு சொன்னா மட்டும் போதும், நான் கடையிலனாலும் போய் சாப்பிட்டுருவேன். நீ எப்பவும் இப்படி போக மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? எங்க நம்ம நெடுவாளி இருக்காள்ல, அவளுக்கு பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, சரி அங்க அவளுக்கு ஒத்தாசைக்கு சாப்பாடுலாம் வைக்க உதவியா போயிருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம், இல்லை நீங்களே அங்க வருவீங்கன்னு நினச்சிக்கிடுங்களா, அதுக்குதான் நான் வீட்டுல சோறே பொங்கலை. என்ன ராணி இது புது பழக்கமா இருக்கு? அடுத்த வீட்டுல போய் சாப்பிடுறது. இத்தனை நாள் நீ அப்படி ஒண்ணும் பண்ணிட்டு இல்லையே. இப்ப என்ன புதுசா ஒண்ணு கொம்பா முளைச்சிருக்கு ராணி. இப்பெல்லாம் நீ சரியே இல்ல. அந்த நெடுவாளி கூட உன்ட்ட சுத்த கூடாதுன்னு எத்தனை நாளும் நான் உன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டிக்க. பாத்துக்கா. ஏங்க அப்போ ஒரு கல்யாண வீட்டு இருந்தா வீட்டுல சோரம் பொங்கி வச்சுட்டு கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வர முடியுமா? இல்ல இல்ல, அது போலதான் இது பிறந்த நாள் வீடு. அங்க அவ நமக்கு எல்லாம் கார்டு வச்சிருந்தாளா? ஆமா, அவளுக்கு ஒரு கார்டு இல்லாத குறை. ஆமா, அவளுக்கு ஒரு கார்டு, அந்த பீத்த கார்டையும் கொண்டு வந்துட்டு என்று சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அண்ணோ, நீங்க அக்கோயும் எல்லாம் கூட்டிட்டு வந்துடணும். என்னான்னு ராணி, இப்ப நான் சரியான கோவத்துல இருக்கேன். நான் வெளியில போய் சாப்பிட்டேன். எனக்கு சோறும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏங்க இது கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன பைத்தியமா தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க, கையோட போய் நம்ம நெடுவாளி வீட்டுல சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே வேலைக்கு போயிருங்க, நான் அங்க கொண்டாந்து வந்துட்டு வீட்டுக்கு வரேன். நீ அப்படி ஒண்ணும் பண்ணாண்டா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். இனி நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையா, நான் சரியா கோவப்படுவேன் ராணி. இனி நீ இந்த நெடுவாளி கூட சுத்தவே கூடாது, பாத்துக்கா. ஏங்க நம்ம நெடுவாளிங்க, அவ எப்போ நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு பாசமா எங்கிட்ட எல்லாம் பேசுவா தெரியுமா? அவளை நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவ பாவம், ஏதோ கொஞ்சம் விளையாட்டு புத்தி அப்பப்போ அப்படி பேசிட்டு இருப்பா. உடனே நீங்க அவளை எவ்வளவு தாழ்வா நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதான் உங்க புத்தி. எம்மா கடவுளே, நான் அவளை ஒன்னும் சொல்லலாமா? அவளுக்கு ஜால்ரா தட்ட உடனே வந்துருக்கேன். நான் என் வேலையை பார்த்துட்டு ஆபீஸுக்கு போறேன். நான் சாயங்காலம் வந்து வீட்டுலனாலும் சாப்பிடணும், ஹோட்டல்லையும் சாப்பிடல. நம்ம இப்ப என்ன சொல்லிட்டோன்னு இவரு கோவப்பட்டுட்டு கிடக்காரு. ஏங்க ஏன் வீட்டுல சாப்பிடுங்க. மண்ணே அள்ளிட்டு எனக்கு வீட்டுல. பின்ன போங்க ஆபீஸ். எவ்வளவு நேரமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுல தின்னுங்க வீட்டுல தின்னுங்க. வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே சாப்பாடு இருந்து. ஓ ராணி, வீட்டுல சோறு பொங்கி வச்சுட்டு தான் போனியோ? சரி சரி, நான் பொங்கி வைக்காம அங்கவே இருந்தியோன்னு நினைச்சேன்னா சாரி. உங்க சாதியும் புரியும் கொண்டுட்டு போயிருங்க, என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க. யாருக்கிழமை நான் கடுப்புல இருக்கேன், ஏதாவது சொல்லிடுவேன். சரி ராணி, ஆபீஸுக்கு போயிட்டு வரேன், சரியா? பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஏங்க நான் உங்களுக்கு தான் லஞ்ச் பேக்ல வச்சு சாப்பாடெல்லாம் தந்து விட்டுட்டேனே, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிய? உமா, நான் சாப்பிடுறதுக்கு ஒன்று வீட்டுக்கு வரல. லஞ்ச் பேக் எல்லாம் ஆஃபீஸில் தான் இருக்கு. ஆஃபீஸில் பிரேக் விட்டாவளா, நான் ஒரு டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதான் அதை எடுக்க வந்தேன். சரிங்க, நம்ம நெடுவாளிக்கு பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு நீங்களும் வாரியலா? ஒரு கொஞ்ச நேரம் போல அந்த கேக்கும் வெட்டிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு நீங்க ஆஃபீஸுக்கு போங்க. உமா, முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டே இருக்கேல்ல, அங்கே நிறைய வேலை இருக்கு. முக்கியமான கிளைண்ட் எல்லாம் வராங்க, எனக்கு போகணும். நான் ஒன்றும் வரல, நீ ஒத்தைய போ. சரிங்க, நீங்க போவாங்க. சரி உமா, ஒரு 100 ரூபா போல தா பார்ப்போம்.
எதுக்கு 100 இப்போ உங்களுக்கு? காலையில என்கிட்ட 200 பெட்ரோலுக்கு வாங்கிட்டு தானே போனியே, இப்போ எதுக்கு வந்து 100 கேட்டுட்டு இருக்கிய? ஏ உமா, நான் இனி அவ்வளோ தூரம் போகணும்ல, போகும்போது வயிறு ஏதாவது பசிச்சுன்னா ஒரு சாயையோ வடையோ சாப்பிட்டுட்டு போகலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன் உன்ட்ட. நீங்க அப்படி ஒன்றும் தின்னாண்டா, நான் வீட்டிலேருந்து ஒரு சாயை போட்டு உங்களை பார்சல் பண்ணி தாரேன். உங்களுக்கு எப்போ போகும்போது வயிறு பசிக்குதோ இறங்கி நின்று ஒரு சாயை குடிச்சிட்டு போங்க. உமா என்ன உமா, நீ இவ்வளோ கஞ்ச பிஸ்னாரியா இருக்க? நான் அவ்வளோ பணத்தையும் சம்பாதிச்சு வாண்ட தானே கொண்டு வந்து தாரேன். தந்தோன்னே நீங்க கேட்டோன்னே நான் எடுத்து தந்துடணுமா? நமக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கரண்ட் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லுன்னு சொல்லிட்டு எல்லா பில்லும் பெய்யணும் பைசாவோட. உங்களுக்கு நான் இங்கே 100 200 நீங்க கேட்குமா நான் எடுத்து தரக்கு? உமா நான் அவ்வளோ தூரம் போகணும்ல உமா. ஏன் நீ போகும்போது உனக்கு எல்லாரும் பார்க்கும்போது நீ எல்லாரும் காப்பி சாயன்னு எல்லாம் வாங்கி கொடுக்க தானே செய்ய? அதே போல நீ போகும்போது எவனா சாய கடையில நிற்பான், அவன்கிட்ட ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு போவா. தேவைக்கு ஒரு வடையும் அவன்கிட்ட வாங்கி தின்னு வந்துட்டான் பைசா கேட்கறதுக்கு. என்கிட்டே கையில 10 பைசா இல்லாம நடக்கேன். பைசா கொடு பைசா கொடுன்னு. பைசா என்ன மரத்துலயா காய்க்கு? ஏன்னா பைசா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். யாருக்கிட்ட? உமாவானா சும்மாவா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். இன்னைக்கு இவ வீட்டுக்கு வரட்டு இவளுக்கு இருக்கு காலையும் கையை அடிச்சு முறிச்சு போடணும். நீ இவ வெளியில இறங்கி பாக்கட்டான். ஏ வசந்தி, ஏங்க வந்ததும் வராதுமா கிடந்து அலறிட்டே கிடைக்கீங்க? உங்கள்ட்ட எப்பவும் ஏன்டா சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கான், உனக்கு சோறு எடுத்து தரணும் தெரியாதா? எங்கேயோ போய் அந்த ஆள ஒளிஞ்சிட்டா. நானா செஞ்சு சாப்பிட்டிருக்கேன் சாப்பாடை. சரி நான் சாப்பாடை செஞ்சு தின்னுட்டேன், அதெல்லாம் விடு. ஒரு தட்டை கூட உனக்கு கழுவி வைக்க தெரியாதா? அந்த ஆள் எங்க போய் செத்து ஒளிஞ்ச? நான் ஒரு வாழை இலையை எடுத்து சாப்பிட்டிருக்கேன். வாழை இலையா தின்னிய? வாழை இலை மேல சோறையெல்லாம் போட்டு சோறை தானே தின்னிய? இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருந்தா வாயெல்லாம் அடிச்சு உடச்சிருவோம் பாத்துக்க. நீ எந்த அளவு செத்த? நான் எங்கேயும் போய் சாப்பிட்டு இருக்கட்டி? உங்களை யாரு வாழை இலை பறிச்சு தின்ன சொன்னா? அதுல ஒரு பிளேட்டை எடுத்து கழுவி உங்களுக்கு சாப்பிட முடியாதா? அதுக்கு வேண்டி இவர் கத்தி எடுப்பாராம், ஒரு வாழை மரத்துல போய் ஒரு இலையை வெட்டுவாராம், வருவாராம், அது மேல எடுத்து வச்சு தின்னுவாராம். அதுக்கு அந்த தட்டை கழுவி அது மேல சோறு எடுத்து வச்சு தின்ன உங்களுக்கு என்ன? மொத்தத்துல உங்களுக்கு தான் அறிவில்லை. நீங்க என்ன எல்லாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியாது, பாத்துக்கிடுங்க. புத்திசாலியோ புளுத்திசாலியோ? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு யார் சோறு பொங்கி தின்ன சொல்லியது? முந்தா நேரத்து வச்ச கஞ்சி ஃப்ரிட்ஜில் தானே இருந்து, அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே? என்ன பார்த்தா உனக்கு எப்படி டீ இருக்கு? முந்தா நேத்து வச்ச கஞ்சி ஃப்ரிட்ஜில் இருக்கான், அதை நான் எடுத்து குடிக்கணுமா? என்ன எங்க அம்மா பழைய கஞ்சி தந்தா வளர்த்துனான்னு நினைக்க? உன்னை போல ஒண்ணு நான்லாம் வளரல, நான்லாம் டீசெண்டா வளர்ந்தவனாக்கும். ஷாப்போ பொல்லாத டீசெண்ட். இந்த டீசெண்டையும் தான் பார்க்கணுமே. அறுப்பு வாங்கி கெட்டாம பெயிர் வசந்தி, பிறகு கட்டுப்பாயிட்டேன்னா என்னத்தையா நான் இருந்து சொல்லிட்டு இருப்பேன். ஏற்கனவே நான் அவன் மேல செம்ம காண்டில் இருக்கேன், அடிச்சு விடுவோம் பாத்துக்கா பெயிரு. நான் சோறு வைக்க தானே செய்தேன். சுவார் வச்சு கிழிச்ச. என்ன ஃப்ரிட்ஜில் கஞ்சி இருந்தது? ஏ பைத்தியமே, கஞ்சி வேற சுவார் வேற. ஏங்க நம்ம எல்லாம் கஞ்சில இருந்து தானங்க சோறு வைப்போம். நான் தான் கஞ்சியாவே வச்சுட்டேன், அவ்வளவுதான். இந்த பியத்தேட்ட மாட்டிட்டு நான் படுக பாடு கடவுளே. அஜித்தே எவ்வளவு அவன் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்குது. சரி காய்ஸ், இந்த கொடுமையெல்லாம் உங்க வீட்லயே நடக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயே இந்த கொடுமை நடக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவ்வளவு அமைதியா இருந்து என்ன கதை விட்டுட்டு இருக்காளுவ? ஏமா அந்த வாவை பாறான், மேல சட்டையும் போட்டுட்டு கீழே ஒரு நிக்கரையும் போட்டுட்டு இன் பண்ணி வச்சிருக்கத பாரு. அவனை பார்த்தாலே சிரிப்பா வருது. எக்கோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. சின்ன பண்ணி தெரிஞ்சுன்னா அவ கோவப்படுவா நம்ம மேல. நல்லா இழுத்து இழுத்து பேசாதட்டி. அவளுக்கு கேட்டுட்டு இருந்தா பிறகு கிடந்து அழுத்துட்டே இருப்பா. என்ன சின்ன பொண்ணு? இல்ல ஏதோ சொன்ன போல இருந்தா அதான். சின்ன பொண்ணு சரி வா, பிள்ளை கேக் வெட்டுவோம்ல, பாட்டு பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏதோ சரியில்லை பாத்துக்கிடுங்க. ஏ வாவு மனுஷா, ஏன் சின்ன பொண்ணு பிறந்த நாள் கேக் வெட்டும் போதுமா என்ன அறுத்துட்டே இருப்ப? ஏ வாவு கூறு கட்ட மனுஷன், உங்களுக்கு மண்டையில அறிவு இருக்கா? மேல என்ன அழகா சட்டையெல்லாம் போட்டுட்டு கீழே ஒரு பட்டாப்பட்டி டவுசரை போட்டது பரவாயில்லாம ஒரு இன் பண்ணி வச்சிருக்கே பத்தியலா? ஏன் உங்களுக்கு ஒரு பனியனை போட்டு வர முடியாதா? இல்ல ஒரு பேண்டை தான் போட முடியாதா? சரி சின்ன பொண்ணு, தெரியாம மாத்தி போட்டுட்டேன் சின்ன பொண்ணு. கேக் வெட்டியதை பாரு. உங்களை பார்த்தா யாருதான் சிரிக்காம இருப்பா? அவ்வளவு எல்லாம் கிடந்து சிரிச்சுட்டே கிடக்காளுவ. இவரு ஒரு மனுஷரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ஜில்லு. ஜில்லு மக்களே, கேக்க வெட்டு மக்களே. ஆமா ஜில்லி, சீக்கிரம் கேக் வெட்டி அந்த பாட்டியை கொடு பாப்போம், இல்லைன்னா பிடுங்கி தின்றுவாவ. எப்ப என்ன பேசணும்னே இவளுக்கு தெரியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அங்க கிடந்துட்டு எதையாவது அலம்பிட்டு கிடக்குது. சரி அக்கோ கோவப்படாதீங்க காவா, அப்படிதான் உங்களுக்கு தெரியும்ல. என்னடி எல்லாம் குறி வச்சு போட்டுட்டாக்கு அவ நம்மள. நம்ம தான் பாவமோ? சரி நம்ம வேலையை பார்த்துட்டு பாட்டு பாடுவோம். ஹாப்பி பர்த்டே ஜில்லி.
ஜில்லு மக்களே கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டு. லெச்சு கிரைண்டர்ல பார்த்து மெதுவா அரைங்க. உங்கள்கிட்ட யாரும் பிடிங்க ஒன்று தின்ற மாட்டாங்க. நிறைய கேக் எல்லாம் இருக்கு. உனக்கு புத்தி ஒண்ணு எனக்கு கிடையாதுன்னா என்ன ஒன்ன போல நினைச்சிடாத. நான் பயங்கர டீசென்டான ஆளாக்கும். அப்போ உங்க டீசென்ட் இந்த ஊரே தெரியுமே. வெளியில என்ன போனா கை கழுவாம தின்ன மாட்டாவ. வெளியில என்ன போனா வெளில கீழே சுவாறு விழுந்தா தின்ன மாட்டாவ. ஆனா வீட்டுல வெட்டி விழுங்குவாவ. கீழே சுவாறு விழுந்தா ஒரு பருக்கையா இருந்தாலும் எடுத்துனுவாவ. ஏய் சின்ன பொண்ணு, என்ன எந்த விஷயத்துல வேணா சொல்லு. ஆனா இந்த விஷயத்துல என்ன ஒரு மாதிரி நக்கி மாதிரி பேசிட்டு இருக்க பாத்துக்கா. அப்புறம் நான் கேட்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு போட்டுட்டு போயிருவேன் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்த ஏதாவது சொன்னா கோவம் வரும் தெரியுதுல்ல. இன்னும் அவளை அப்படி சொல்லாத. சரி மெதுவா கிரைண்டர்ல அரைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. ராணியக்கா பாருங்க கைவை என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு. நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த வாவக மூஞ்சி பார்த்து தான் இவ்வளவு நேரம் நிக்க. இல்லைன்னா அப்பவுமே நான் வீட்டுக்கு போயிருப்பேன். சின்ன பொண்ணு பாவம்மா லட்சுமி. அவ எப்பவும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். நமக்கு தெரியும்ல அவ எப்படின்னு. விளையாட்டு புத்தி, ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டா. வெறும் வழங்காத புத்தி வச்சிருக்கவ. இவ குழந்தை புத்தி அவங்களுக்கு. இவங்க 3 பேரும் எனக்கு யாரு நம்பினாலும் ஒண்ணுதான். எல்லாமே சாக்கடை புத்தி எழு. சரி தாய்க்கிழவி. ஏக்கா அவளை என்ன தாய் கிழவின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிறகு கோவப்பட்டு நான் பெயிருவேன். திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன். சொல்லியாச்சு. எனக்கு ஒரு டவுட். நான் கொஞ்சம் நேரமாவே கேட்கணும்னு இருந்தேன். அது ஏன் எங்களுக்கு எல்லாம் சின்ன பீஸு கேக்கு தந்துட்டு உங்களுக்கு எல்லாம் மட்டும் பெரிய பீஸு கேக்கு எடுத்து தந்திருக்காவ? ஏன் ஏதாவது கேட்டு வாங்கிட்டியலா? எனக்கு ஒண்ணு இந்த கேக் ஒண்ணு வேண்டாம். நீயே வெட்டி விழுங்கு. ஏக்கா சும்மா சொன்னேங்க. நம்ம லட்சு தானே அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்துல தான் சொன்னேன். சாப்பிடுங்க. இனி நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி இந்த கேக்கே இவ்வளோ இருந்து தின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க பிரியாணியை போய் வெட்டி விழுங்கும். எக்கோ ராணி அக்கோ லட்சுமி அக்கோ நெய்யெல்லாம் நிறைய ஊத்திருக்கியெல்லாம். எங்க மாமியார் நெய் இல்லைன்னா தொடவே செய்யாது பாத்துக்கிடுங்க. ஆமா சின்ன பொண்ணு, உனக்காட்டி நிறைய நெய் ஊத்திடுவேன். நீ போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன். நல்லா சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா செஞ்சிருக்கேனா. சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருக்க. அங்க அவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு தீத்துற போறாவ. சின்ன பொண்ணு என்ன சாப்பிட்டுட்டேன். சரி எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.